நாங்கள் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய 17வது கேள்வி பார்க்க போறோம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, ஏ என்ற ஒரு தாயும் தாராங்கள் அப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இவர் உண்மை என்று காட்டட்டுமா? முதலாவது பாட்டு என்ன சொல்லப்படுது? ஏ வர்க்கம் 4a - 5 ஐக்கு ஐ என்றது அழகு தாயம் அவருக்கு சமன் காட்டட்டுமா? இதுல இருந்து கொண்டு ஏ இன்வர்ஸ் உயிர்த்தறிஞ்சிட்டு இதுல இருந்து கொண்டு ஏ இன்வர்ஸ் உயிர்த்தறிங்க முதலாம் பாட்டு சொல்றான். அடுத்த சொல்றான் இவன் 5 மடங்கு ஏ இன்வர்ஸ் பிக்கு சமனாக இருந்துச்சுண்டா பிய காணும். அவன் ஏ இன்வர்ஸ் காட்டிட்டு அடுத்ததாங்க படுவு போப்பேன். அவன் முதலாவது செய்யணும். ஏ தெரியும் எங்களுக்கு இந்த தாயத்தை காண வேண்டும். அந்த தாயம் என்றது என்ன? ஒரு ஏ வர்க்கம். அப்ப ஏ வர்க்கம் சமன். அப்ப ஏ வர்க்கம் அவரை முதல் தர்க்கிக்க வேண்டும். அப்ப அந்த தாயத்தை முதல் வர்க்கிப்போம். என்னோட வர்க்கிப்பீங்க 2 தர 2 தாயத்தை 2 தர 2 தாயத்தால பெருக்கினீங்க வேண்டாம். உங்களுக்கு வர்றவர் என்னவா இருப்பார்? 2 தர 2 ஆயிருப்பார். எனவே 1 1ல மைனஸ் என்ன கழிப்பட்டுச்சுன்னா -1. எனவே -1 -3 -4 ஆக இருக்கும். 2 2 வாரம் 8 ஆக இருப்பார். -2 அடுத்தது 9. 9ல 2 கழிச்சிங்க வேண்டாம் 7 ஆக இருப்பார். அப்ப ஏ வர்க்கத்தை கண்டுட்டீங்க. அதே போல அந்த தாயத்தை காணுவோம் 2 சமனாக இருந்துச்சுட்டா நாங்கள் செய்ய வேலை வேலை சரி காட்டுச்சென்ன வேலை சரி என்று பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 2 தர 2 தாயம் ஐ என்றது ஒரு அழகு தாயம். அப்ப என்ன வேலை 2 தர 2 தாயம் சொல்ல நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு தெரியும். அப்படி செய்யலாம். 4ல 5 கழிச்சிங்கன்னா -1 ஆக இருப்பேன். இங்க -4 இங்க பாத்தீங்கன்னா 8 8ல 7 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 வருவேன். அதே போல அடுத்தது 12 12ல 5 கழிச்சிங்கன்னா இது 2 பேர். அப்ப பாருங்க இவரும் சமனாக இருக்கிறார். எனவே என்ன செய்யலாம்? இந்த ஏ வர்க்கம் என்ற தாயம் 4a - 5i என்ற தாயத்துக்கு சமனாக இருக்கிறார். முதலாம் பாட்டு. அடுத்து சொல்லப்படுது இவரில் இருந்து கொண்டு ஏ இன்வர்ஸ் உயிர்த்தறிய சொல்றான். அப்ப என்ன செய்யலாம்? ஃபுல்லா ஏ இன்வர்ஸ் அளவு இருக்கிறேன். ஏ இன்வர்ஸ் அளவு இருக்கு. இதே மாதிரி இருந்து வச்சுக்கோங்க. அப்ப ஏ இன்வர்ஸ் அளவு இருக்கு. என்ன வர போற? எங்களுக்கு தெரியும் ஏ இதுல ஒரே வச்சுக்கொண்டு ஒரு ஏ இந்த ஏ இன்வர்ஸ்க்கு என்ன செய்யலாம்? ஐ என்று போடலாம். ஐயோட ஆர பெருக்கிறான் என்ன வருவேன்? ஐ தான் வருவேன். உங்களுக்கு முதலே தெரியும் ஏதாவது ஒரு தாயத்தோட அவன் இன்வர்ஸ் பெருக்கி நம்மளுக்கு வருவர் ஐ வருவேன். அப்ப அதே போல ஐயோட ஆர பெருக்கிறான் நம்மளுக்கு யார் வருவேன்? அந்த தாயம் தான் வருவேன். அவர் 4 மடங்கு இவருக்கு பதிலா ஐ என்று போடலாம். இங்கால 5 மடங்கு ஏ இன்வர்ஸ் போட்டுக்கொள்வீங்க. இதுல இருந்து என்ன செய்யணும்? ஏ இன்வர்ஸ் காணணும். அப்ப நான் செய்யறேன் ஏ இன்வர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரேன். இவர் 4 மடங்கு ஐ தாயம். அவர் அங்காள பக்கம் பெருக்க ஏவோட எந்த தாயத்தை பெருக்கினாலும் யார் வருவேன்? அந்த தாயம் தான் பெருவேன். அப்ப எங்களுக்கு 5 மடங்கு ஏ இன்வர்ஸ் என்னதுக்கு சமனா இருக்கிற 4 மடங்கு அழகு தாயம் 2 தர 2 தாயம் என்று முதலே பார்த்துட்டோம். ஏ தாயத்துக்கு பதிலா எங்களுக்கு தெரியும் 1 -1 இங்க 2 3 பாப்பீங்க. அப்ப ஒரு 2 தர 2 தாயத்துல இருந்து கொண்டு 2 தர 2 தாயத்தை கழிச்சிங்க வேண்டாம். வர்றவரும் 2 தர 2 தாயம் ஆயிடுப்பேன். 4ல 1 கழிச்சிங்கன்னா 3 இங்க 0 இங்க 1 வருவேன். இங்க 0 அங்க -2 வருவேன். இங்க 4 4ல அங்க 3 போச்சுன்னா 1 வருவேன். அப்ப 5 மடங்கு ஏ இன்வர்ஸ் காண்டிட்டீங்க. கேட்ட கேள்வி ஏ இன்வர்ஸ் காணுதோ. அப்ப 1 தர 1 கீழ 5 தர அங்கால இருக்கிறவன் அப்படியே வருவேன். அடுத்த வாட்டின்னு சொன்னவன் b சமன் 5a இன்வர்ஸ் ஆக இருக்கத்தக்கவாறு b காணும் கொண்ட நெட்டம் அவர் முதல்ல கண்டுட்டீங்களா? அவன் வேற 5ஆல இருக்கிறான் ஒன்றுதான் ஏற்கனவே கண்டு வச்சுக்கிறத போட்டீங்க. சரிதான். அப்ப கேட்ட களி என்ன? இவராக இருந்துச்சுண்டா இவரை காட்ட சொல்லி சொன்னவன். இவர்ல இருந்தோட ஏ இன்வர்ஸ் காண சொல்லி சொன்னவன். அடுத்த b சமன் 5 மடங்கு ஏ இன்வர்ஸ் ஆக இருந்துச்சுண்டா ஏ காண சொல்லி சொன்னவன். எல்லாத்தையும் காட்டிட்டான். அப்ப கேட்ட கேள்விக்கு இவ்வளவு தான். அடுத்த நாங்கள் 18வது கேள்வி பார்ப்போம்.